திருச்சிற்றம்பலம். அக்ஷய திருதியை அப்படின்னாலே இப்போ என்ன ஆயிடுச்சு அப்படின்னா, அன்றைக்கி கண்டிப்பாக போயிட்டு கோல்டு வாங்கணும் அப்படிங்கிற மாதிரி ஆயிடுச்சு. ஆனால் நமக்கு எல்லாருக்குமே நல்லா தெரிஞ்ச விஷயந்தான், அக்ஷய திருதியை அன்று அன்னதானம் செய்வது வாழ்நாள் முழுசும் நமக்கு குறைவற்ற செல்வத்தையும் புண்ணியத்தையும் தரும். ஏன் அந்த நாள் அவ்வளவு சிறப்பு அப்படின்னா, பாண்டவர்களுக்கு அக்ஷய பாத்திரம் கிடைத்த நாள் அன்னைக்கு தான். இந்த நாளில் ஏழைகள், ஆசிரமங்கள் மற்றும் குழந்தைகளுக்கு அந்த உணவு என்பது அன்னதானமாக சிறந்த தானமாக கருதப்படுகிறது. இதை நம்ம செய்தோம் அப்படின்னா நல்ல புகழும் முன்னோர்களின் ஆசையும் பெற்று எல்லா செல்வ வளமும் நமக்கு கிடைக்கும் அப்படிங்கிறது தான் ஒரு ஐதீகம். அக்ஷய திருதியை அன்று செய்யப்படும் அன்னதானம் அளவிட முடியாத புண்ணிய பலன்களை நமக்கு வாரி வழங்கும். ஏன்னா அக்ஷய பாத்திரம் என்னது, அல்ல குறையாதுல, அந்த மாதிரி செல்வம் பெருகுன்றது ஒரு நம்பிக்கை. வீட்டில் மகாலட்சுமியோட அருளால் செல்வம், மகிழ்ச்சி மற்றும் அமைதி இருக்கும் வீட்டில். அதேமாதிரி இருக்கிறதுலே சிறந்த தானம் எது, அன்னதானம் அப்படின்றத நமக்கு சொல்லுவாங்க. எல்லா தானங்களையும் விட மேலானதாக இந்த அன்னதானம் கருதப்படுகிறது. அன்னதானம் செய்யணும் அப்படிங்கும்போது இன்றைக்கி பார்த்திங்கன்னா நிறைய பெருமாள் கோயிலில் தயிர் சாதம் தான் தருவாங்க. அதை தவிர நம்ம மோர், அப்புறம் முடிஞ்சால் ட்ரெஸ்ஸு, அந்த மாதிரி தானங்களை கூட நம்ம செய்யலாம். கோவில்கள்லேயும் பசித்தோர்களுக்கும் ஆசிரமங்கள், முதியோர் இல்லங்கள், இதெல்லாம் ஒரு நல்ல பிளேஸ் நம்ம தானம் கொடுக்கறதுக்கு. அக்ஷய திருதியை அன்று பசியால் வாடும் ஒவ்வொருவருக்கும் உணவளித்து அந்த பாண்டவர்கள் அக்ஷய பாத்திரம் பெற்றது போல் நம்மளோட வாழ்விலும் மகிழ்ச்சியும் செல்வமும் நமக்கு பெருகணும் அப்படின்னு நினச்சி நம்ம இந்த நாளை கொண்டாடணும். திருச்சிற்றம்பலம்.